திமுக ஆட்சி வந்து 4.5 வருஷம் ஆச்சு. ஆட்சி எப்படி இருக்கு? உங்களுக்கு பாதுகாப்புலாம் எப்படி இருக்கு? அதில் சொல்கிறதுக்கு கருத்துலாம் ஒன்றுமே இல்லை. பிடிக்கல, ஒன்றுமே சரியில்லை. இது இப்போ இருக்கிற கட்டத்தில் என்னது, குடிப்பழக்கத்தை முதல்ல விடணும். அங்கே இருக்கிறதுல இருந்தாலே பொதுமக்கள் ரொம்பவே இப்போ எல்லாருமே டெத் கண்டிஷன் தான் நிறையா ஆகுது. அதை முதல்ல தடுக்கணும். திமுக ஆட்சி வந்து 4.5 வருஷம் ஆச்சு. ஆட்சி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஆட்சி? சரி, ஆட்சி நல்லா இருக்கா? சரியே தெரியல. இல்லைண்ணா, உங்களுக்கான பாதுகாப்பு நல்லா இருக்கா? பெரம்பலூர்ல அது சுத்தமா இல்லதானே, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானேண்ணா. இப்போ நாங்களே ரோவர் ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த ரோட்ல எங்களால் சுத்தமா போகவே முடியாது. இந்த ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல எப்படி எங்கிருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது. இப்போ இந்த டைம்ல பார்த்தா நல்லா இருக்கும், டீசெண்டாக இருப்பாங்க எல்லாருமே போறவங்க பார்த்தா. அதுக்கு மேலே இங்கே சுத்தமா எங்களால் போக, நாங்கள் வரவும் மாட்டோம், எங்களால் போக முடியாது. நாங்களே தனியாக எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஆமாம், ரவுடிசமாக இருக்கட்டும், எங்களே குத்திரவை கொன்றுவேன்ற வரைக்கும்லாம் பேசுகிறாங்க பசங்க. வெறும் காலேஜ் படிக்கிற பசங்க பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன பசங்களே பண்ணுறாங்க. போயிருக்காங்கன்னா இந்த குடிக்கிறது அதெல்லாம் எதுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கணும்? இந்த மாதிரி இடத்துல வந்து சேல்ஸே நடக்குது. இங்கே காலேஜ் பசங்க தான் அது மெயினாக இருந்து பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாமே பார்த்துட்டு சும்மா தானே சின்ன பசங்களுக்கு சும்மா தான் இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு எங்களுக்கே தெரியுதுன்றப்போ அப்போ போலீஸ்க்கு தெரியாமையா இருக்கும். ஆனால் அவங்க சும்மா தானே இருக்காங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் தானே. நாங்கள் இத்தனைக்கும் வந்து நான் வந்து வேறு, எங்களுக்கு நேட்டிவ் வேறு. இங்கே இருந்த ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி நாங்கள் வந்து வேறு பிளேஸ் தானா. ஆனால் இங்கே வந்து படிக்கும்போது கொஞ்சம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களே பயப்படுறாங்க, பெரம்பலூரா வேணாம் அப்படின்ற மாதிரி. இப்போது வேண்டான்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த நிலைமை தான் பசங்க கூட அதை அந்த இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்களான்னா அதெல்லாம் நிறுத்தலாம்ல. அதெல்லாம் நிறுத்தினா கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு சேஃபாக இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஒரு பொண்ணு தப்பு பண்ணாலும் சரி, ஒரு பையன் தப்பு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் இல்லை. ஏன்னா வந்து ஒரு பொண்ணை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டா அவங்க ஃப்ரீடமாக சுற்றுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னால ஃப்ரீடமாக சுற்றுறாங்க. அதுக்கு வந்து தண்டனை தரணும்லண்ணா. அதுதானே நான் ஆட்சின்றது. திமுக ஆட்சி வந்து 4.5 வருஷம் ஆச்சு. ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சிலாம் ஒன்றும் இல்லைப்பா. எங்களுக்குன்னா ஒன்றும் கொடுக்குற மாதிரியும் இல்லை, வாங்குற மாதிரி இல்லை. நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோம். ஆமாம், ஆட்சியில் என்னன்னே தெரியலப்பா. தெரியல என்ன ஆட்சி நடக்குதுன்னே தெரியல. என் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. படித்து முடிச்சு வீட்டில் ஒரு வேலை, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை தரோம் நாங்கள். இல்லைப்பா, அதெல்லாம் எல்லாமே பொய் தான். நான் ஆள் இல்லாதது தான். ஆள் இல்லாத இருந்தால் கூட நாங்கள் கம்மங்குளை விற்று தான் என் பிள்ளைகளை காப்பாற்றுறேன். இது திமுக ஆட்சிங்கிற வேலைக்கே என்ன ஆட்சி ஓடுதுன்னு கூட தெரியலப்பா. நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோம். ஆமாம், இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு வேலை இல்லை. இல்லைப்பா, இல்லை. சரியா இருக்கும். யார் வந்தால் நல்லது செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடலாம். சீமான் வராரு, நல்லதே செய்யணும் போடலாம். சீமானுக்குன்னா யாருக்கா இருந்தால் தான் என்னப்பா போடலாம். முன்னாடி நல்லா இருந்தது, போக எங்கே நல்லா இருக்குது. அது இது செய்கிறேன்னு சொன்னாங்க. இந்த சிலிண்டர் இருந்தாங்க விலையை குறைக்கிறேன்னாங்க. நான் வந்து இது ஸ்டாலின் வந்து சொன்னார், நான் வந்து எல்லாத்தையுமே மாற்றுவேன்னாரு. சொல்லும் போது தான் செஞ்சாங்க, மாற்றுறதுக்கு காணும். வாயால் சொல்கிறாங்க, நடவடிக்கை எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்கிறாங்க, செய்யவும் மாட்டாங்க. ஏழை மக்கள் ஏழையாக தான் இருக்கிறோம். இருக்கிறவங்க இருந்து செய்கிற நேரத்தில் அந்த இவருக்கு என்ன பொருட்காட்சி என்னமோ சொல்லி சென்னையில் ஓப்பன் பண்ணுறாங்க. செல்வாக்காக இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே நன்மை செய்கிறாங்க. ஏழை மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? வந்து எந்த ஆட்சிக்கு வந்தும் ஏழை மக்கள் ஏழையாக தான் இருக்கிறாங்க. கஷ்டப்படணும். ஆட்சிக்கு வரும்போது மட்டும் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அவங்கள முன்னெடுத்து கொண்டாடுறேன், நான் சலுகை செய்வேன், அப்படி இப்படிங்கிறாங்க. ஏமாற்றம் தான் கொடுக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு ஏமாற்றம் தான் வருது. வந்து நன்மை கிடையாது. 60-50 வருஷமாக ஏமாந்துட்டீங்க. ஏமாற்றம் தான், நன்மை கிடையாது. யாரோ புதுசாக வந்து அந்த ஆட்சியை எடுத்து நடத்தி நன்மையை செஞ்சால் நல்லதாக நடக்கட்டும். சீமான் வரட்டும், வந்து மக்களுக்கு நல்லதே செய்யட்டும். சீமான் வரட்டுங்க, வரலாம், வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, வரட்டும். புதுசாக யாரையாச்சும் அமைச்சு இந்த ஆட்சியை கலைச்சி புது ஆளுங்க வந்தால் தான் நம்ம மக்களுக்கு நன்மை கிடைக்கும். வரட்டும், சீமான் வரட்டும், நல்லதே செய்யட்டும். ஆட்சி நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. சரியில்லை. என்ன உழைச்சாதான் சாப்பாடு போடுறாங்க. எந்த ஆட்சி வந்து யாருக்கு சோறு போடுதுங்க? எந்த ஆட்சியுமே யாரையும் காப்பாற்றலை. நம்ம சம்பாரிச்சா சோறு சாப்பிட்லாம். மாற்றுன்னு ஒருத்தர் சீமான் வர்றாரு, அவருக்கு செய்யலாமா? சீமான் தெரியலைங்க, என்ன நிலைமையில் வருதுன்னு தெரியாது இல்லைங்க. வரக்குள்ளே எல்லாரும் நல்லவங்க தான் சொல்கிறாங்க. அவர் காசு கொடுக்க மாட்டேன்றாரு. மக்களுக்கு நான் செய்ய வரேன், நான் எதுக்கு மக்களுக்கு காசு கொடுக்கணும்? அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சால் ஏன் காசு கொடுக்கணுன்றாரு.
ஓட்டை போடுங்க நான் உங்களுக்கு செய்கிறேங்கிறாரு. போடுவோமே, சீமானுக்கே போடுவோமே, இதுக்கு என்ன இருக்குது? செஞ்சாலும் செய்யலைனாலும் போடுவோம். அவரும் ஒரு காலத்துக்கு முன்னேற்றத்துக்கு வரட்டுமே. ஒவ்வொருத்தராக வராங்க, அவரும் வரட்டும். இருக்கு ஆட்சி யார் ஜெயிச்சாலும் நம்ம இதாக போகிறது இல்லைல்ல, நம்ம வேலை உண்டுன்னு தான் இருக்கும். ஜெயிக்கிறவன் எவனா ஜெயிச்சுட்டு போட்டோம். இப்போ சகோதரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒயின் ஷாப் திறந்துருக்காங்க. நிறையா குடினால விபத்துகள் நடக்குது, இதெல்லாம் பண்ணுது. இதை மூட சொல்லி நிறையா பெண்கள் போராட்டமும் பண்ணுறாங்க. அதனோட கருத்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அதுக்கான ஒரு யூஸ் கூட இல்லையே, அப்படியே தான் அவங்க பாட்டு நடத்திட்டு தான் இருக்காங்க. அது 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 பாட்டுக்கும் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டெப் கூட யாருமே எடுக்கலையே. உங்களோட இப்போ உங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் குடிச்சிட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்காங்க, அவங்கள பாதிப்பு நிறைய பேர் அடையிறாங்க. அதனால் இப்போ அந்த ஆட்சி வந்து சரியாக இருக்குங்கிறீங்களா சரியில்லைங்கிறீங்களா? சரியில்லாமல் தான் இருக்குது. சரியில்லாமல் தான் இது டெஃபினட்டாக இதான் ஆன்சர், எல்லாருக்குமே தெரியுமே.